Hello viewers, welcome to our channel. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th standard second chapter அதனோட கண்டினியூட்டியாக ஃபஸ்ட் எக்ஸசைஸ்னோட இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ்னோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்னோட சம்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. பட் பிஃபோர் தட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் ஸோ இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன் ஷேப்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை கவனிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏதோ ஷேப்ஸ்னோட காம்பினேஷன் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸில் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்துன்னு கவனிங்க. In our day-to-day life, we use infinitely many things with the shapes like circle, triangle, square, rectangle, rhombus, etc. Don't we? We use them separately as well as with two or more or three or more shapes combined together as shown in the following figures அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஷேப்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களில் எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரொம்பஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் அதை நம்ம காம்பினேஷனாக 2 ஷேப்ஸோ இல்லை 3 ஷேப்ஸோ இல்லை மோர் தென் 2 or 3 ஷேப்ஸோ கூட நம்ம கம்பைண்டாக கூட பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில ஃபிகர்ஸ் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு கவனிங்க. கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு மாடல் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. தென் லாக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன நீங்கள் வாட் டூ வி அப்சர்வ் ஃப்ரம் த அபோவ் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகர்ஸ்லேருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ஷேப் ஆஃப் எ கிளாஸ் விண்டோ இஸ் லைக் எ செமி சர்க்கிள் பிளேஸ்டு ஓவர் எ ரெக்டாங்கிள் வேரஸ் த ஃப்ரண்ட் ஃபேஸிங் வால் ஆஃப் எ மாடல் ஹவுஸ் லுக்ஸ் லைக் எ ட்ரையாங்கிள் ஓவர் எ ஸ்கொயர். அதாவது இந்த கிளாஸ் விண்டோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேலே ஒரு செமி சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற இந்த இடம் பாருங்கள் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். இது என்னது ஒரு செமி சர்க்கிள். அதே மாதிரி இந்த வீடு கவனிச்சிங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஏ ட்ரையாங்கிள் ஓவர் ஏ ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை கவனிச்சோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் எதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயருக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற மாடல்ஸும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது ஒரு ஸ்கொயர், 4 பக்கம் பார்த்தீங்கன்னா 4 செமி சர்க்கிள், அதனோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இது ஒரு லாக்கரில் பாருங்கள். இது ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ரெக்டாங்கிள், அது மாதிரி காம்பினேஷன் இருக்கிற மாதிரி இந்த லாக்கர் இருக்கு. ஓகேங்களா? லைக் வைஸ் லைக் த ஷேப்ஸ் யூஸ் டு மேக் அன் இன்விடேஷன் கார்டு அண்ட் எ லாக்கர். அதாவது இதே மாதிரி ஒரு ஷேப் ஆஃப் இன்விடேஷன் கார்டும் லாக்கரும் காம்பினேஷன் ஆஃப் ஃபிகர்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கம்பைன் ஷேப்ஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா thus 2 or more plane figures joined with the sides of same measure give rise to combined shapes. அதாவது 2 shapes or more than 2 plane figures. plane figuresனா ஒரு plane surface, smooth surfaceல இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர். அது மாதிரி ஜாயின் பண்ணியிருக்க ஃபிகர்ஸ்க்கு பேர் கம்பைன் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த இடத்த நீங்கள் கவனிக்கணும். இது என்ன அப்படின்னா சைட்ஸ் ஆஃப் சேம் மெஷர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். என்ன அப்படின்னா இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குங்களா, இந்த ஸ்கொயர்னோட ஒரு சைடு இப்போ இந்த செமி சர்க்கிளுக்கு டயமீட்டராக இருக்கும். அப்போது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சேம் மெஷராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஸ்கொயரில் இது 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதே 5 சென்டிமீட்டர் தான் இந்த செமி சர்க்கிள்க்கும் அதனோட டயமீட்டராக இருக்கும். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபிகருக்கும் நடுவில் சேம் மெஷராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெஷராக இருந்ததுன்னா அது இந்த மாதிரி கம்பைன் ஷேப்ஸாகவே இருக்க முடியாது. இப்போ ஒரு வேளை திங்க் பண்ணுங்களேன். இப்போ ஒரு ஸ்கொயர் இப்படி இருக்குது, தட் இஸ் அது ஒரு வேளை 6 சென்டிமீட்டர் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே 5 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்க மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா இது எக்ஸாக்ட்லி இது கூட கோயின்சைட் ஆகவே இல்லை. தட் இஸ் இப்போ இந்த செமி சர்க்கிளோட டயமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம கம்பைன் ஷேப்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு இந்த கான்செப்ட் நாம் பார்க்க போகிற எக்ஸசைஸ்க்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. ஆக்சுவலி இந்த புக்கில் அதை கொடுக்கல. பட் அது என்ன பேர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கம்பைன் ஷேப்ஸ்க்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஜக்ஸ்டா பொசிஷன். என்னது? ஜக்ஸ்டா பொசிஷன். JUXTA பொசிஷன், ஜக்ஸ்டா பொசிஷன். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா ஒரு மெஷர் கண்டிப்பாக அனதர் டயக்ராம்னோட
மெஷரும் சேமாக இருக்கணும். ரெண்டுத்தினோட மெஷர் ஏதாவது ஒரு இடத்துல காமனாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் அதை நம்ம ஜக்ஸ்டா பொசிஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இது ஜக்ஸ்டா பொசிஷன் ஆனால் இல்லை. ஓகேங்களா? ஈவன் இப்போது எல்லா சைடுமே பாருங்கள். இப்போ இந்த பக்கம் செமி சர்க்கிள் போடுறோம் அப்படின்னா இதனோட இந்த சைடும் இந்த செமி சர்க்கிளோட டயமீட்டரும் சேமாக இருக்கணும். சிமிலர்லி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைட். ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் படித்தா புரியும்னு நினைக்கிறேன். thus 2 or more plane figures joined with the sides of same measure give rise to combined shapes. அதாவது சேம் மெஷர் இருக்கக்கூடிய சைட்ஸை ஜாயின் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற அந்த ஃபிகர்ஸ்க்கு பேர் கம்பைன்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிவ் ரைஸ் டு அப்படின்னா நியூவாக வர அந்த கான்செப்டுக்கு பேர் கம்பைன்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜக்ஸ்டா பொசிஷன். இது புக்கில் இல்லை, பட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் இது ஹையர் கிளாஸில் எங்கன்னா போகும்போது ஜக்ஸ்டா பொசிஷன் வார்த்தை கேள்விப்பட்டால் இது வரைக்கும் நம்ம படிக்கவே இல்லைன்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் அதை அடிஷ்னலாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ எக்ஸசைஸில் இந்த கம்பைன் ஷேப்ஸ் பற்றி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் எப்படி ஒரு கம்பைன் ஷேப்க்கு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் ஏரியா ஆஃப் கம்பைன் ஷேப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பெரிமீட்டர்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி, தட் இஸ் டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஃபிகர்னோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது தான் பெரிமீட்டர். சரி, அப்போ கம்பைன் ஷேப்ஸாக இருந்ததுன்னா பெரிமீட்டர் எப்படி பார்க்கறது? இப்போ அதுக்கு இங்கே ஒரு கான்செப்ட் எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கவனிங்க. The perimeter of a combined shapes is the sum of all the lengths of the sides that form a closed boundary. அதாவது இப்போ ஒரு கம்பைன் ஷேப்க்கு நம்ம பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட எல்லா சைட்ஸ்னோட லென்த்தையும் சம் ஆஃப் ஆல், சம்னா என்னது? ஆட். ஸோ சம் ஆஃப் ஆல் த லென்த்ஸ் ஆஃப் த சைட்ஸ் தட் ஃபார்ம் ஏ க்ளோஸ்டு பவுண்ட்ரி. அந்த பவுண்டரி ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த ஃபிகர்னோட எல்லா சைட்ஸ்னோட லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் அண்ட் தென் ட்ரையாங்கிள், அதுக்கு மேலே இருக்க மாதிரி அந்த மாடல் ஹவுஸின் முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மாடலே வச்சு நான் இப்போ இங்கே இருக்கிறத வச்சு உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்படிங்க இப்போது லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி அப்படின்னும் போது, லென்த் ஆஃப் த சைட்ஸ் அப்படின்னும் போது இந்த ஸ்கொயரில் இருக்கிற இந்த 3 சைடும் ட்ரையாங்கிள்னோட இந்த 2 சைடும் தான் இன்வால்வ் ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பிளேஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் பெரிமீட்டர்னாலே அவுட்டர் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது தான் பெரிமீட்டர், பவுண்ட்ரி தான் பெரிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம பார்க்கக்கூடாது. இதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, இந்த 3 சைட்ஸையும் அண்ட் தென் we will have a total of only 5 sides. அதாவது ஸ்கொயரில் 4 sides இருக்குது, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் 3 sides இருக்குது. அதே மாதிரி when they are combined together we will have a total of only 5 sides as the boundaryன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு 5 sides தான் பவுண்டரியில் கிடைக்கும். எத்தனை சைட்ஸ் கிடைக்காதுன்னா 7 sides கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. why அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. isn't it அப்படின்னு நம்மளே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த சைடை ஒரு ஸ்கொயருக்கு ஒரு சைடு கட் ஆகுது, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் கட் ஆகுது. ஸோ அப்போ 7 minus 2 5. ஸோ த பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன் ஷேப் ஹியர் இஸ் 5a யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 5aன்னு காமனாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈக்குவல் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபிகராக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒருவேளை இப்போ ஏரியா, இதே டயக்ராமுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இதை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் என்னென்ன ஃபிகர் பவுண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்கொயர் இருக்குங்களா, இங்கே ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ரெண்டுத்துக்குமான ஏரியா கண்டுபிடிக்க நமக்கு தனித்தனியாக ஃபார்முலாஸ் தெரியும் இல்லைங்களா? அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர், ட்ரையாங்கிள்க்கு ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை ரெண்டையும் தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாடல் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி பார்த்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ மேபி இப்போ யாருக்காவது கூட ஞாபகம் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த கம்பைன் ஷேப்ஸ் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ கம்பைன் ஷேப், ஸ்பிளிட் த கம்பைன் ஷேப் இன்டு நோன் சிம்பிளர் ஷேப்ஸ், ஃபைண்ட் தர் ஏரியா செப்பரேட்லி அண்ட் தென் ஆட் தெம் அப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஓவராலாக இந்த டயக்ராம் பார்த்தா இது என்ன ஷேப்னே நமக்கு பேர் தெரியாது. இப்போது தட் இஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பு நம்ம எந்த வகையான பேரை வச்சு நம்ம படித்ததில்லை. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, நமக்கு தெரிகிற சிம்பிளர் ஷேப்ஸாக அதை பிரிச்சுக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதனோட ஏரியாவை தனித்தனியாக செப்பரேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் the area of the combined shapes is nothing but the sum of all the areas of the simple shapes in it. அப்போது ஒரு கம்பைன் ஷேப்க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதில் இருக்கிற தனித்தனி ஷேப்ஸ்னோட ஏரியாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் இதை விடவே இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னது காரணம். ஓகேங்களா? இதுவும் ஈஸி தான்,
பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸசைஸில் நம்ம சம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம டேரெக்டாக எக்ஸசைஸில் பார்த்துக்கலாம் என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றத. பிஃபோர் தட் இன்ட்ரடக்ஷனில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு டு யூ நோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டு யூ நோ என்ன அப்படின்னு பாருங்கள். எ க்ளோஸ்டு பிளேன் ஃபிகர் ஃபார்ம்டு பை 3 or more sides is called a polygon. அதாவது ஒரு க்ளோஸ்டு பிளேன் ஃபிகர், அது என்ன பிளேன் ஃபிகர்னாலே பிளேன் ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய என்ன ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், வாட் எவர் எல்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். 3 சைட்ஸோ இல்லை மோர் தென் 3 சைட்ஸோ சேர்ந்து ஃபார்ம் ஆகிற அந்த ஃபிகருக்கு பேர், அந்த பவுண்டாய் கிடைக்கிற அந்த ஃபிகருக்கு பேர் என்னன்னு கேட்டால் பாலிகன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஃபினேஷன். ஈவன் இது 7th ஸ்டாண்டர்ட்லையும் படிச்சிருப்பீங்க. மேபி ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ என்னன்றதை நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. தட் இஸ் எ க்ளோஸ்டு பிளேன் ஃபிகர் ஃபார்ம்டு பை 3 or more sides is called a polygon. ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ வாட் இஸ் எ பாலிகன் கேட்கலாம், இல்லை டிஃபைன் பாலிகன் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் எழுதணும். எ க்ளோஸ்டு பிளேன் ஃபிகர் ஃபார்ம்டு பை 3 or more sides is called a polygon. 3 or more sidesன்றதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் ஒரு சில புக்கில் லைன் செக்மெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சில லைன் செக்மெண்ட் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் பாலிகன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமாக கீழே இருக்கிற ஒரு டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ரிப்பீட்டடாக 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சைட்ஸ் சம் ஆஃப் த பாலிகன் ஆர் நேம்ட் ஆஸ் கிவன் பிலோ. ஒரு பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குன்றதை பேஸ் பண்ணி சில பாலிகன்ஸ்னோட நேம் கீழே கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. இது மேலே கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸு, கீழே கொடுத்துருக்கிறது அதனோட நேம். ஸோ இப்போ 3 சைடட் பாலிகனாக இருந்தால் அதுக்கு பேர் ட்ரையாங்கல். இது நீங்கள் லாஸ்ட் இயர் படித்தது தான். A polygon, triangle is a polygon bounded by 3 line segments in definition படிச்சிருப்போம். ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இது 3 sides இருந்தால் அதுக்கு பேர் ட்ரையாங்கல். சிமிலர்லி 4 sides இருந்தால் குவாட்ரிலேட்ரல். இப்போ 4 சைடட் ஃபிகர் எல்லாத்துக்குமே காமன் நேம் குவாட்ரிலேட்ரல் தான். தட் இஸ் அதனோட ஸ்பெஷல் டைப்ஸ் தான் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ராம்பஸ், ட்ரபீசியம். நம்ம அதனோட டைப்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம். ஈவன் மெஷர்மெண்ட்ஸில் 7th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கூட ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு போட்டுட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப்ஸ் அதில் இருக்கும். ஐசோஸ்லஸ், ட்ரபீசியம் உட்பட 6 டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். 5th ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 சைட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? 5 சைட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் பென்டகன். இந்த நேம்ஸுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை பேஸ் பண்ணி 1 மார்க் எப்படி வேணால் கேட்கலாம். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணி த பாலிகன் விச் ஹேஸ் 5 sides is called a dash அப்படின்னு கேட்டாங்கன்னா பென்டகன். இல்லை அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டால் ட்ரூ. இல்லை பேரை மாற்றி கொடுக்குறாங்க, த பாலிகன் விச் ஹேஸ் 5 sides is called a quadrilateralனு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஃபால்ஸ். ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் இதை வச்சு மேக் பண்ணலாம். அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் 6 சைடுன்னா ஹெக்ஸகன், 7னா ஹெப்டகன். இதுக்கு மட்டும் இன்னொரு பேரும் இருக்குது. ஹெப்டகன்றதை செப்டகன்னு சொல்லுவாங்க. SEPTAGON செப்டகன்னு சொல்லுவாங்க. 8 சைட்ஸ் இருந்ததுன்னா ஆக்டகன். ஏன்னா இது ஒரு சில புக்கில் செப்டகன் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இது தெரியலேன்னு யோசிக்காதீங்க. ஹெப்டகன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அ செப்டகன். அண்ட் தென் 8 சைட்ஸ் இருந்ததுன்னா ஆக்டகன், 9 சைட்ஸ் இருந்ததுன்னா நோனகன், 10 சைட்ஸ் இருந்ததுன்னா டெக்ககன். ஓகேங்களா? தென் கீழே இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இஃப் ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பாலிகன் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் கால்ட் எ ரெகுலர் பாலிகன். இப்போ ஏதாவது ஒரு பாலிகனில் எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரெகுலர் பாலிகன் சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஒரு ஃபிகரில் ஆல் த சைட்ஸ் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிற கான்செப்ட் நம்ம பார்க்குறது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அண்ட் தென் ஸ்கொயர் தான் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ். அதை தவிர்த்து இன்னமும் இருக்குது, நீங்கள் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கான்செப்ட் இந்த 2 தான். தட் இஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதர் பாலிகன்ஸ், இதை தவிர்த்து மற்ற நிறைய பாலிகன் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. இது 10 வரைக்கும் மட்டும் இல்லை, நமக்கு புக்கில் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மோர் தென் 11-12 சைட்ஸ் இருக்கிற ஃபிகருக்குலாம் கூட பேர் இருக்குது. பட் நீங்கள் இது வரைக்கும் ஒழுங்காக தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அதர் பாலிகன்ஸ் ஆர் இர்ரெகுலர் பாலிகன் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஆல் த சைட்ஸ் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 4 சைட்ஸ் இருக்குது, 4 ஆங்கிள்ஸ் இருக்குன்னா ஏதாவது 1 or 2 வேறு கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் இர்ரெகுலர் பாலிகன். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கூட ஈக்குவலாக இருக்காது, ஒரு ஆங்கிள் கூட ஈக்குவலாக இருக்காது. ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்
ஆல் த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பேர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சைட்ஸ் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் அதுவும் இர்ரெகுலர் பாலிகன் தான். ஓகேங்களா? தென் ஸோ இங்கே ஒரு திங்க் கார்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல் த சைட்ஸ் ஆஃப் எ ராம்பஸ் ஆர் ஈக்குவல், இஸ் இட் எ ரெகுலர் பாலிகன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராம்பஸில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல், அப்போ அது ரெகுலர் பாலிகனான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆன்சர் சடனாக நீங்கள் பார்த்ததும் எஸ்ன்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. பட் த ஆன்சர் டு பி நோ. ஒய் அப்படின்னா ராம்பஸில் ஆங்கிள்ஸு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஆல் த சைட்ஸ் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது நமக்கு ரெகுலர் பாலிகன். பட் இதில் சைட்ஸ் ஈக்குவல் பட் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஆல் த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்காது. அதனால் இதுக்கு ஆன்சர் நோ தான். இதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ரஃபாக கூட அங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து கீழே ஒரு முக்கியமான ஒரு டேபிள் பார்க்க போகிறோம். இந்த டேபிளை பற்றி நான் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் எங்கள் பிள்ளைங்களுக்கு நடத்தும் போதே கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். தட் இஸ் நம்ம மெஷர்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் 7th ஸ்டாண்டர்டில் ட்ரையாங்கிள்க்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது, இல்லை பேரலோகிராம், குவாட்ரிலேட்டரல், ரோம்பஸு, ட்ரப்பீசியம், ஐசோசிலஸ் ட்ரப்பீசியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க. ஈவன் அதுக்கான ஃபார்முலா டெரிவேஷன் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸில் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருப்பாங்க. ஈவன் நான் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த அளவுக்கு கிளியராக எந்த புக்லேயுமே கொடுத்துல. இதுக்கான ஃபார்முலா டெரிவேஷன்லாம் இந்த இயர் நீங்கள் தெளிவாக படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டைரெக்டாக அப்ளை தான் பண்ணுவோம் எக்ஸசைஸில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். த ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஏரியா அண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் சம் பிளேன் ஃபிகர்ஸ் லேர்ன்ட் இன் த இயர்லியர் கிளாஸஸ் ஆர் டேப்லெட்டட் பிலோ. அதாவது ஃபார்முலேன் ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. ஃபார்முலாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே ப்ளூரல் ஃபார்முக்கு ஃபார்முலேன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஒரு சில பிளேன் ஃபிகர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது எல்லாமே நீங்கள் இயர்லியர் கிளாஸஸில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே படிச்சிட்டீங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் டேப்லெட் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன் ஃபிகர்ஸ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிகர்ஸ்னோட கம்பைன் ஷேப்ஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஃபிகருக்கான என்ன ஃபார்முலான்றது தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கான ஏரியாவை கம்பைன் ஷேப்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது அதனோட ஷேப்பு அழகாக தெளிவாக, அது பேஸ் எங்கே வருது, ஹைட் எங்கே வருதுன்றது டயக்ராமில் எல்லா இடத்துலையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பேர் என்ன, அதுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன. ஸோ இப்போ ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ்ன்றது கீழே இருக்கும், ஹைட்ன்றது எப்பவுமே டாப் வெர்டெக்ஸ்லேருந்து பேஸுக்கு போடக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அதே மாதிரி பெரிமீட்டர் எப்பவுமே 3 சைட்ஸையும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லைங்களா? அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்க √3/4a². ஓகேவா? அதில் இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ஆல்டிடியூட் ஆர் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஹைட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆல்டிடியூட். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/2a. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா டெரிவேஷன் நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்க மாட்டீங்க. ஈவன் 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இது கிடையாது. பட் இது 9th ஸ்டாண்டர்டில் வரும். ஆனால் இந்த சம்மில் இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இது இன்ட்ரடக்ஷனில் இருக்கிறதுனால 1 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஈவன் கேட்டிருக்காங்க டேஷஸில் கூட பார்த்தீங்கன்னா. அப்போ நீங்கள் இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கான டெரிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஹையர் கிளாஸில் வரும். ஓகேங்களா? ஸோ √3/4a² ஏரியாக்கான ஃபார்முலா. இங்கே பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது h is equal to √3/2a கொடுத்துருக்கிறது இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ரெண்டுமே ஏரியாக்கான ஃபார்முலான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது மட்டும்தான் ஏரியாக்கான ஃபார்முலா, இது ஹைட்கான ஃபார்முலா. அண்ட் தென் இதுக்கும் பெரிமீட்டர் பொறுத்த வரைக்கும் 3a. பிகாஸ் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்போ 5 சென்டிமீட்டர்னா ஜஸ்ட் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அண்ட் தென் குவாட்ரிலேட்டரல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். குவாட்ரிலேட்டரில் சென்டரில் இந்த கிராஸில் ஒரு டயக்னல் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சி h1 h2 போட்டிருப்போம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு இது d ரெப்ரசன்ட்ஸ் டயக்னல். இது h1 h2ன்றது ஹைட் 1 ஹைட் 2 ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டை மெஷர் பண்ணியிருப்பாங்க. அது ஆஃப் இன்ட்டு d இன்ட்டு h1 + h2. அதே மாதிரி குவாட்ரிலேட்டருக்கு பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், 4 சைட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேரலோகிராமுக்கு பாருங்கள் பேஸ் இன்ட்டு ஹைட். ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்தது. ஸோ தட் அதை நான் ரிப்பீட் பண்ணல.
ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. பேரலோகிராமுக்கு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அதுவே பெரிமீட்டராக இருந்தால் 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஆக்சுவலி இது ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான். எல் இன்ட்டு பி தான் பி இன்ட்டு ஹெச்சாக மாறும். அதே மாதிரி 2 ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்றது 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா தான் மாறும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேரலோகிராமுக்கான ஃபார்முலா கான்செப்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு தெளிவாக வந்திருக்கும். ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்டில் எங்கன்னா வருதான்னு திங்க் பண்ண ஜஸ்ட்டு எங்கேயும் வரல. பிகாஸ் இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இயர்லியர் கிளாஸஸில் படித்ததுன்றதுனால டேரெக்டாகவே ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சொன்ன பார்த்தீங்களா ரெக்டாங்கிள், ஆக்சுவலி கீழே இருக்கிறதே நான் கவனிக்கல. பட் ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் சேம் கான்செப்ட் தான் சொன்னேன்னு பாருங்கள். எல் இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹெச். இது ஏன்றது ஜஸ்ட்டு இந்த பிளேஸை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணால் இது ஒரு ரெக்டாங்கிளாக மாறும். பேரலோகிராம் அப்படியே ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் இந்த ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கிறது ஸ்லாண்டிங்காக வேறு ஆங்கிளாக மாறும்போது தான் அது பேரலோகிராமாக மாறும். இதை பற்றிலாம் நான் டெப்த்தாக உங்களுக்கு வேணால் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ரெக்டாங்கிளுக்கும் பேரலோகிராமுக்கும் அதனால தான் சேம் ஃபார்முலாஸ் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே ஷேப் தான் ஆக்சுவலி. இது இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும்போது அது ரெக்டாங்கிள். ஆங்கிள் ஸ்லாண்டிங்காக வேறு ஆங்கிள் மாறும்போது 60, 17 அந்த மாதிரிலாம் மாறும்போது இது பேரலோகிராமாக மாறிடும். ஓகேங்களா? அதனால தான் அந்த ஃபார்முலா சேமாக இருக்கிறதுக்கான ரீசன். அதே மாதிரி ட்ரபீசியத்துக்கு இதை வந்து இந்த பேரலல் சைட்ஸ்னோட லென்த்தை ஏ அண்ட் பின்னு சொல்லுவாங்க, எடுத்துக்குவாங்க. இந்த ஹைட்டை இப்படி குறிப்பாங்க, இது ஹெச். ஓகேங்களா? ட்ரபீசியத்துக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு ரீட் பண்ணாதீங்க. புக்கில் இப்படி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் நடத்தும் போது ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த ஏ ப்ளஸ் பின்னு மெமரி பண்ணாத தயவுசெய்து. பிகாஸ் இங்கே ஏ பின்றது என்ன ஆல்ஃபபெட் வேணால் குறிக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி படிச்சுக்கிறது, நீங்கள் எப்படி படிச்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு படிக்காமல் ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ்ன்னு படிங்க. இது பேரலலுக்கான நொட்டேஷன். பேரலல் சைட்ஸ், சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பின்னு ரீட் பண்ணாதீங்க. தென் இது சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ். ட்ரபீசியத்துக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ராம்பஸ்க்கு இது D1 D2 அப்படின்றது diagonal 1 diagonal 2 எதை வேணால் நம்ம diagonal 1 diagonal 2ன்னு எடுத்துக்கலாம். ராம்பஸ்க்கு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. D1 and D2 represents the 2 diagonals. ஸோ இதுக்கு கூட வந்து நீங்கள் இப்படி மெமரி பண்ண வேண்டாம். ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த டயக்னல்ஸ்ன்னு கூட படிக்கலாம். அப்படி படித்தா இன்னும் நல்லது. ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த டயக்னல்ஸ். அதே மாதிரி ராம்பஸ்க்கு மட்டும் 2 ஃபார்முலா இருக்கும். இங்கே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, இன்னொன்றும் ஞாபகப்படுத்திக்கோங்க. பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. பேஸும் ஹைட்டும் கொடுக்கும்போது பேஸ் இன்ட்டு ஹைட்டு மேபி 7th ஸ்டாண்டர்டில் படித்தது யாருக்கா ஞாபகம் வரலாம். பேஸும் ஹைட்டும் தெரியும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டயக்னல்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிகாஸ் டயக்னல்ஸ் கொடுக்கும்போது இதை அப்ளை பண்ண முடியாது, பேஸும் ஹைட்டும் தெரியும் போது இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு. பட் ஆனால் ரெண்டுமே ராம்பஸ்க்கான ஃபார்முலாஸ் தான். அதே மாதிரி 4A பெரிமீட்டருக்கு பிகாஸ் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ராம்பஸ். ஆங்கிள் தான் மாறும். ஆல்ரெடி சொன்ன பாருங்கள், அந்த திங்க் கார்னரில் சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஆங்கிள்ஸில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் சேமாக இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். வந்து இது இர்ரெகுலர் பாலிகனில் வரும், ரெகுலரில் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கொயர் உங்களுக்கு கேட்கவே வேண்டாம், வெரி வெரி ஈஸி. நல்லா இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஸ்கொயருக்கான ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அண்ட் பெரிமீட்டருக்கு 4A. ஓகேங்களா? தென் இந்த வீடியோ எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.